நம்ம இன்றைக்கி இந்த கை விரல்கள் மரத்து போகுது இல்லைங்களா, அதுக்கு ஒரு சின்ன தீர்வு காணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வீட்டில் உள்ள அத்தனை பெரியவங்களும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரியவங்க மட்டும் இல்லை, யங்ஸ்டர்ஸுக்குமே கூட இந்த கைகள் வந்து மரத்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. மேபி இது வந்து மொபைல் லாங் டைம் வச்சுருக்கிறனாலையோ இல்லை அவங்க சிஸ்டமில் யூஸ் பண்ணுறனாலையோ கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு விரல்களுக்கு வந்து ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் இல்லை, அதில் வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்படிங்கிற போது தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டீப்பான பெயின், அந்த மரத்து போகிறது, அப்படி சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி முள்ளாக குத்துது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து அந்தனால தான், அந்த சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக இல்லாதனால வரும். ஸோ அதுக்கு வந்து சிம்பிளான எக்ஸசைஸ் மூலிமா நம்ம அதை கரெக்ட் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்த டைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த விரல் எல்லாத்தையும் இந்த மாதிரி மடக்கி மடக்கி இப்படி செய்யணும். உங்களுக்கு தெரியுதா பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி 2 கையிலையும் வந்து விரலை இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம செய்துட்ருக்கணும். அது செய்யும்போது வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளெக்சிபிள் வரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா கையை நல்லா முட்டி இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸில் ஒரு 3 to 5 டைம்ஸ், அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் 3 to 5 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி சில பீப்புள் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுனவங்களுக்கு கார்பல் டனல் சின்ட்ரோம் கூட வந்திருக்கும் இல்லைங்களா, அந்த மணிக்கட்டில் வலி, அவங்களுக்குமே இது வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கும். அப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டே வந்து கையை வந்து இப்படி இப்படி செய்யணும். அவங்க முன்னாலேயும் பின்னாலேயும் இந்த மாதிரி எடுக்கணும், மூவ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போதுமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும், பெயின்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும், மரத்து போனதுலேருந்துமே ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ செஞ்ச மாதிரியே இந்த கையை வந்து நல்லா விரிச்சிட்டு அப்போ மறுபடியும் இந்த மாதிரி செய்யணும். கிளாக் வைஸில் 3 டைம்ஸ் செய்யணும், அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் 3 டைம்ஸ் செய்யணும். இது வந்து 2 கையிலையும் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வீடியோ நான் ஒரு கையில் வச்சு எடுத்துகிட்ருக்கிறனால 2 கையில் காமிக்க முடியலை. நீங்கள் 2 கையிலையுமே இதை பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பண்ணுறதில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்குமே நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். எந்த ஏஜ் இருக்கிறவங்களுக்குமே இது வந்து செய்யலாம். ஸோ பிளட் சர்க்குலேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ விரல்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும், இந்த மணிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ரிஸ்ட்டுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸில் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளினிக்கல் ட்ரையலில் வந்து அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். See you, best wishes, bye bye.